டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 17 கேட்டகரிஸ் வேகன்சி 2329 வேகன்சிஸ். ஸோ ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2329 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்திங்கன்னா அந்த 17 கேட்டகரிஸும் பார்த்திங்கன்னா அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி தான் வெளியிட்ருக்காங்க. 28/4/2024 தான் வெளியிட்ருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் வேகன்சிஸ் நான் எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளோ வேகன்சிஸுங்கிறது, எவ்வளோ மாத சம்பளம், யாரெல்லாம் தகுதியானவர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிரிவு 1, அதாவது ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், அதாவது நகல் பரிசோதனை, இது 60 வேகன்சி. சேலரி 19,500 71 வரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரீடர் சொல்லுவாங்க. நகல் வாசகருக்கு 11 வேகன்சி, அதே சேலரி தான். இந்த சீனியர் பாய்லிஃப் இதுக்கு 100 வேகன்சியும். அப்புறம் ஜூனியர் பாய்லிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இளநிலை கட்டளை நிறைவேற்றுவோர் சொல்லுவாங்க. இதுக்கு 242 வேகன்சி. இது ஓவரால் 242ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கீழமை இந்த நீதிமன்றத்தில் சேர்த்து தான். இது டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக வரும்போது, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 வேகன்சி பிரியும். 5வது வேகன்சி பாருங்கள், இந்த ப்ராசஸ் ரைட்டர் ஒரு வேகன்சியும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 53 வேகன்சியும். ஸோ இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா சேலரி 16,500 60,800 வரைக்கும் கொடுத்துருவாங்க. 7வது வேகன்சி பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 27 வேகன்சியும் மொத்தமாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே. அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா நகல் பிரிவு உதவியாளர், அதாவது காப்பியிஸ்ட்டு அட்டண்டருக்கு 16 வேகன்சியும். இவங்களுக்கு சம்பளம் பாருங்கள் 15,700 58,100 வரைக்கும் தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 638 வேகன்சியும், தூய்மை பணியாளருக்கு 202 வேகன்சியும். இவங்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த மினிமம் சேலரி போய் 15,700 58 வரைக்கும் வாங்கலாம். அதாவது கார்டனருக்கு 12 வேகன்சியும், வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு 459 வேகன்சியும். அதே ஒரு நைட் வாட்ச்மேன் ஃபர்ஸ்ட் மசால்ஜி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 85 வேகன்சியும். காவலர் மற்றும் மசால்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு 18 வேகன்சியும். தூய்மை பணியாளரில் ஸ்வீப்பர் கம் மசால்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வேகன்சியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாட்ச்மேன் அந்த வாட்டர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர்மேன் அண்ட் வாட்ச்மேன், ஸோ ரெண்டுக்கு சேர்த்து 2 வேகன்சியும். மசால்ஜி அப்படின்னு சொல்கிறது 402. ஸோ இந்த ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி 2329 வேகன்சி டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை மேற்கண்ட பார்த்திங்கன்னா இந்த www.madras.high-court.tn.gov பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக வெளியிட்ருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி இங்கே பார்க்க முடியாது. ஸோ அதை தான் ஒரு நாளிதழில் நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். ஸோ இணையதள வாயிலாக பார்த்தோன்னா இதற்கான கடைசி டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27/5/2024 நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் 28/4/2024 தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் வெளியிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற சம்மந்தமாக வேலைவாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமான பல அப்டேஷன் அடுத்த நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.